கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வாரம் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தர் 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6:14 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பார்த்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்திற்கு நீரூற்று என்று பார்த்தோம். விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12:14 சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நான்காவதாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை யார் அதிகமாய் துன்பப்படுத்துகிறார்களோ வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை நீங்கள் சபிக்க கூடாது. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை வெட்கத்துக்குள்ளாக நிறுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்க வேண்டுமே அன்றி சபியாது இருக்கக்கூடாது. மத்தேயு 5:44 இதை தான் சொல்கிறது. உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக செபியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காக ஆசீர்வதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்படி செய்யும் போது நீங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராய் இருக்கிறீர்கள். உங்களை யார் அதிகமாய் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களை யார் சபிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களை யார் உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யணும். உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கணும். இதை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரோதமாய் சவுல் எழுப்பின போது கூட அந்த சவுலை ஒரு நாள் கூட தாவீது சபித்தது கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது என் கைகளை போடலாகாது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அந்த சவுலை நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த சிமேயி அவரை தூஷித்த போது கூட, பேலியாளின் பிள்ளை நாய் என்று மண்ணை தூற்றி கல்லெறிந்த போது கூட, ஒருவேளை கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தும்படி அந்த சிமியோனை எழுப்பியிருக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே அவனை ஒப்பு கொடுத்தார். தன் சொந்த மகனாகிய அப்சலோம் தனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தபோது கூட யோவாபை அழைப்பித்து, இதோ என் மகனாகிய அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள் என்று சொன்னான். அவன் மரித்து போன செய்தியை கேட்டபோது கூட சந்தோஷப்படவில்லை. என் மகனுக்கு மாறாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால், நான் மரித்திருந்தால் நலமாயிருக்குமே என்று சொன்னார். அகிதோபேல் அவனுக்கு விரோதமாய் எழுமின போது, தோவேக்கு அவர்களுக்கு விரோதமாய் எழுமின போது ஒருவரை கூட அவர் சபிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதித்தார். அதனுடைய பிரதிபலன் தாவீதுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கும்படி கர்த்தர் அவரை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். தேவனுக்கு ஏற்றவர், இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை தாவீது மீது இருந்தது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆசீர்வாதம் ஏன் தடையா இருக்கிறது? உங்களை துன்பப்படுத்துறவர்களை, உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அவளை சபியாதிருங்கள். ஒரு அழகான வசனம் ஒன்று, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, எல்லாரும் வேதத்தை திறந்து இந்த வசனத்தை நிச்சயமா வாசிக்க வேண்டும். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். உனக்கு யாராவது தீமை செய்தால் நீ அதே தீமையை செய்யாது. உதாசீனப்படுத்தினால் உதாசீனத்துக்கு சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது. தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் நீங்கள் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகள் என்று அறிந்து அவர்களை அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு யார் தீமை செய்கிறாங்களோ
உங்களை யார் வேதனைப்படுத்துகிறார்களோ, உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ, உங்களை யார் நிந்திக்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் பாத்திரவான் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. அந்த அப்போ ஆசீர்வதிக்கும் போது உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருக்களையும் உனக்கு கர்த்தர் சிநேகிதனாய் மாற்றி கொடுப்பார். என் வாழ்க்கையிலே கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் எனக்கு விரோதமாய் எழுப்பினார்கள், கர்த்தருக்கு துன்பப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். எந்த நல்ல காரியத்திற்கோ கெட்ட காரியத்திற்கோ அனுமதி கொடுக்கவில்லை. ஏதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர்களை குறித்து நான் வேதனைப்பட்டதில்லை. ஆனால் ஒரு வசனத்தை சொல்லி மாத்திரமே ஜெபம் பண்ணுவேன். உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களையும் உனக்கு சிநேகிதனாய் மாற்றி தருவேன் சொல்கிறேன். என் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை என்னோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அந்த ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, யாரெல்லாம் உடல் சரியில்லாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவர்களை அன்போடு பராமரிக்க கிருபை செய்தார். அவங்க செஞ்ச துன்பத்தை, அவங்க படுத்தின அவமானத்தை நினைக்காமல் அவர்களுக்காக பணிவிடை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலவெளியிலும் உன்னை துன்பப்படுத்துவதை நீ ஆசீர்வதிக்கிறதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பாத்திரமான என்று எண்ணி அவரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் ஆண்டவரை இருக்க வேண்டுமானால் தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனம் சரி கட்டாமல் எங்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, உதாசீனப்படுத்துகிறார்களோ ஆண்டவரே அப்பா, நன்மை செய்து நாங்கள் தீங்கு அனுபவித்திருந்தாலும் அதன் யார் மூலமாய் நீ அனுபவிக்கிறோமோ அவர்களை மனமாற ஆண்டவரே, முதடளவல்ல ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர். தாவீதை ஆசீர்வதித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது போல் எங்களையும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எந்த பகை, கசப்பு, எந்த கத்தாவே பழிவாங்கிற சிந்தனை ஆண்டவரை எங்கள் வாயிலை வராதபடிக்கு ராஜா மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.